வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. ஸ்கோர் ரைட்டிங் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோட் நேம். ஒரு பிகினர்ஸ்க்கு நம்ம நோட்ஸ் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி ஸ்டேவ் லைனில் நோட்டேஷனாக கொடுக்கும்போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் ஒரு நோட்ஸ் கொடுத்தோமோ அதுக்கு மேலே ஏபிசிடி அவங்களா எழுதிக்குவாங்க. அது எழுதும்போது சம்டைம்ஸ் தப்பாகவும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் பிகினர்ஸ் நம்ம கொடுக்கும்போதே இந்த நோட் நேமோடு கொடுத்து கொஞ்சம் அவங்க நோட் நேம்லாம் தரவான பிறகு அதை கண்டிப்பாக கட் பண்ணணும். இது மாதிரி கொடுக்குறது நல்லது இல்லை. பட் பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் அவங்க ஸ்பீடாக போகணும் தான் ஆசைப்படுவாங்க. அதனால் முதல்ல இதை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம எடுத்துடலாம். சரி, MuseScore சாஃப்ட்வேரில் அது எப்படி ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், எந்த நோட்டு வேணுமோ அந்த நோட் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறோம். அதனால் ஜஸ்ட் நீங்கள் அந்த நோட்டு டைரெக்டாக இன்புட் பண்ணுறதுக்காக போயிடலாம். இப்போ நோட்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் ப்ளக்கின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே பாருங்கள் ப்ளக்கின்ஸ் இருக்குது. அதில் இங்கே நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த நோட்ஸில் நோட் நேம்னு கொடுத்துட்டிங்கனாக்கா எல்லாத்துக்கும் நம்ம என்ன நோட்டு டைப் பண்ணியிருக்கோமோ அந்த நோட்டோட பிச் நேம் நமக்கு வந்துடும். சிம்பிள். நன்றி, வணக்கம்.